ஹலோ. இன்னைக்கு ரீடிங்கில் என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் இவ்வளோ வருஷமாக உங்கள் மனசில் இருந்துட்டு கிளியர் ஆகாமல், ஏதோ ஒரு ஆன்சர் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த ஃபுல் மூன் அந்த எனர்ஜி கிளியர் ஆகுது. நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த வே நீங்கள் சூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஒரு நிமிஷம். கிளியராக நீங்கள் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும், என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் தடை இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த தடை கிளியர் ஆகுது. கிளியராக உங்களால் பார்க்க முடியுது என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும், என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணுன்றது உங்களால் கிளியராக பார்க்க முடியுது. சரியா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபைன். பால்கனி வழியாக ஒரு அழகான வியூ, அந்த நிலா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அப்படி உட்கார்ந்துருக்க இடத்துல ஸ்ட்ரைட்டாக அந்த பால்கனியில். Four of Pentacles, Two of Wands, யூனிவர்ஸ் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் விஷயத்திலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போது தடையாக இருக்குது, ரொம்ப நாளாக தடையாக இருந்ததுன்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. கேப்ரிகானாக இருக்கலாம், பார்க்குறவங்கள யாராவது சிக்னிஃபிகண்ட்டாக. இது உங்களுடைய பார்க்குறவங்கள யாரோ சில பேருக்கு இது உங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில். இத்தனை நாளாக வருஷமாக நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது உங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருந்துட்டு இருந்த விஷயம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்க போகுது. ஃபைவ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். யாருக்காவது நம்பர் 5 555 பார்க்குறதா இருக்கலாம், 55 பார்க்குறவங்களா இருக்கலாம். சில பேர் ரொம்ப ஹெவியாக இருக்கும், உங்களுடைய எனர்ஜி ரொம்ப ஹெவி எனர்ஜி. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ், நடக்குமா நடக்காதா, என் லைஃப்பில் எப்படி நடந்தது, எதுவுமே யோசிக்காதீங்க. ஃப்ரீ மைண்டாக ஃப்ரீயாக இருங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னா நாளைக்கு வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்தது என்ன நடக்கும், வேண்டாம். ஃப்ரீ மைண்டாக இருங்க, ரிலாக்ஸ். ஹெவியாக இருக்குது எனர்ஜி, கம்மி. ஓகே, நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய காசிப்ஸ், நிறைய ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட், நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. எல்லாமே ஒரு நியூ லைஃப். ஃபினான்ஷியலி லைஃப்பில் சில விஷயங்கள்
உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒரு எம்பரர் எனர்ஜியில் இருக்கிறீங்க. எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு நல்ல விஷயம் நடக்கும்போதும் அது நடந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நீங்கள் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்களே லைஃப்பில் எப்படி நீங்கள் மூவ் ஆன் ஆகுறது, எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு எம்பரர், உங்களுக்கு யூனிவர்ஸ் கைட் பண்ணுறாங்க. எல்லா விஷயங்களும் லைஃப்பில் எந்த விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, ஒரு நியூ லைஃப்காக, ஒரு புது விஷயங்கள், ஃபினான்ஷியலி ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, கரியர் விஷயத்தில் ஏதோ விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இப்போதைக்கு சில தடை இருக்குன்னா அந்த தடைகளும் நீங்கள் எப்படி அதிலேருந்து வெளியில் வரலான்றது உங்களுக்கு ஒரு கிளியர் கைடன்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்டில், ஒரு ரொம்பவே ஒரு ஹெவி ஹார்ட்டில், ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் எந்த விஷயமும் கிளியராக பார்க்க முடியாது, உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியாது. என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வாங்க. அதை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நைட் தூங்கி எழுந்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், இல்லை காலையில் எழுந்த உடனே கூட ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலாம், இல்லை ஏதோ ஒருத்தவங்க மூலிமா உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். எல்லாமே கடவுள் பார்த்துப்பாங்க. யூனிவர்ஸ் கையில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் லைஃப்பில் வருதுன்னா அதுலேருந்தும் நீங்கள் எப்படி நீங்கள் மூவ் ஆன் ஆகுறது, எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கற்றுக்குறீங்க. அதனால் பயப்படாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க, ரிலாக்ஸ்டாக தூங்குங்க. எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். சரியா? பாருங்கள், பாட்டம் ஆஃப் த டே எல்லாமே நல்ல கார்ட்ஸ், எல்லாமே. அதனால் எந்த பயமும் வேண்டாம். என்ன நடக்கும், ஏது நடக்கும், எந்த ஒரு சுச்சுவேஷனை பற்றியும் யோசிக்காதீங்க. சரியா? நாளைக்கு என்ன நடக்கும், நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது, எதை நோக்கி பயணிக்கிறோன்ற பயம்லாம் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பயணம் ஒரு நல்ல பயணமாக தான் போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்ல பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. மேபி உங்களுக்கு அந்த அளவுக்கு சில பேர் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம், நம்ம போகிறது கரெக்டாக இல்லையா, ஒரு பயம் இருக்கும். நம்ம எடுத்த டிசிஷன், நம்ம ஏதோ ஒரு குருட்டு ஒரு தைரியத்தில் இவ்வளோ நம்ம பண்ணிட்டோம், கரியர் விஷயமா இருக்கட்டும், லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையுமே நம்ம இப்படி பண்ணிட்டோம், இனி நம்ம இதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா? உங்களால் கண்டிப்பாக முடியும். என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப்காக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது. டிவைன் டைமிங், எப்போவுமே சொல்கிறது டிவைன் டைமிங். வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ண இந்த ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் டிவைன் டைமிங் வரும்போது ஒவ்வொரு விஷயமும் அன்ஃபோல்ட் ஆகிட்டுருக்கு, ஒவ்வொரு விஷயமும் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த சக்ஸஸ், ஒரு பெரிய லெவல் சக்ஸஸும் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி இந்த கேண்டலில் கொஞ்சம் வரும்னு தெரியும் எனக்கு. இதில் எதனா மெசேஜஸ் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு தெரியக்கூடிய மெசேஜஸ் ஓகே வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். யாருக்கோ ஒரு லவ் ப்ரொபோசல் ஆன் த வே. லவ் ப்ரொபோசல், ஃப்ராக். கண்டிப்பாக ஒரு அபண்டன்ட், ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த ஒரு அபண்டன்ட்டான ஒரு லைஃப் உங்களுடைய ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படியே ஒரு நல்ல விதமாக நீங்கள் தான் ஒரு ரூட்,
உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தான் ஒரு அந்த மெயின் பேசிக் அது கிரியேட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் போட்ட உடனே ஒரு ஹாட், ஒரு பெரிய ஹாட். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வச்ச ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு நிறைய க்ரோத் இருக்குது அந்த விஷயங்களில். எல்லாமே பாசிட்டிவாக தான் தெரியுது எனக்கு இங்கே. பார்க்குறவங்க யாருக்குன்னா கொஞ்சம் தலை சுத்தல் இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. நான் டாக்டர் கிடையாது. நீங்கள் செக்கப் போகிறது பெட்டர், டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிக்கிறதும் பெட்டர். இன்கேஸ் அப்படி இருக்குன்னா அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஒரு செக் பண்ணிக்கோங்க, நிறைய ரெஸ்ட் எடுங்க, அதிகமாக ஃபீல் பண்ணாதீங்க. இவ்வளோதான் தெரியுது. யாரோ ஒருத்தங்க ஒரு பெரிய ஒரு அந்த பெருமூச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இழுத்து ஒரு பெருசாக ஒரு மூச்சு, ஒரு ரிலாக்ஸ்டு ஆகிறதுக்காக ஏதோ ஒரு பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதோட நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எடுத்த முடிவு, நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இவ்வளோதான் இன்றைக்கான மெசேஜஸ். யாருக்கு எப்படி மெசேஜ் ரெசனேட் ஆச்சா இல்லையான்றதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.